அன்பு நேயர்களே, அமெரிக்க ஈரான் பதற்றம் தொடர்ச்சியாக வளைகுடாவில் இருந்து வருகின்றது. இப்பொழுது தொடர்ச்சியாக அமெரிக்கா தனது கலங்களை நிறுவியிருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா இரட்டை விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழுக்களை வளைகுடா பகுதியெங்கும் நிறுத்துவதால் ஹார்முஸ் ஜலசந்தியில் ரஷ்யா, சீனா, ஈரான் கடல்சார் பாதுகாப்பு பெல் 2026 கடற்படை பயிற்சிகளை தொடங்குகின்றன. நாளை வியாழக்கிழமை இந்த பயிற்சி ஆரம்பிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழுக்கள் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதால் ஹார்முஸ் ஜலசந்தியில் ரஷ்யா, சீனா, ஈரான் கூட்டு கடற்பயிற்சி நடைபெறுகிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது உலகின் மிக முக்கியமான எரிசக்தி நெருக்கடி புள்ளிகளில் ஒன்றின் மீது மூலோபாய போட்டியை தீவிரப்படுத்துகிறது சொல்லப்படுகின்றது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த ஜலசந்தியில் ஒரு யுத்தம் ஒன்று மேற்கொள்ளப்படுமானால் இலங்கை ஒரு மாதமும் தாக்கு பிடிக்காது என்று அதைத்தான் இந்த உலக தரப்பில் சொல்லப்படுகின்றது. இந்த ஜலசந்தியில் தொடர்ச்சியான இடையூறுகளை ஏதாவது ஒன்று ஏற்படுமானால் உலக பரப்பில் எண்ணெய் விலைகள் 50% 100% அதிகரிக்கும் என்று இது ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் எரிசக்தி இறக்குமதி செய்யும் பொருளாதாரங்களில் விரிவடையும் சூழ்நிலை ஒன்றை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கப்படுகின்றது. யாரும் இந்த ஒமான் தவிர்த்து எந்த ஒரு நாடும் சமாதானத்துக்குள் இன்னும் ஒரு முயற்சி எடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான் ஆகியவை கடல்சார் பாதுகாப்பு பெல்ட் 2026 என்ற கூட்டு பயிற்சியாக ஹார்முஸ் ஜலசந்தியில் முன்னணி கடற்படை சொத்துக்களை நிலைநிறுத்தியுள்ளது. அதாவது அவங்களோட நேவி கப்பல்களை நிறுத்தி இருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையை ரஷ்ய ஜனாதிபதியின் உதவியாளரும் அரச கடல்சார் கவுன்சிலின் தலைவருமான நிகோலாய் பட்ருசேவ் சரியான நேரத்தில் மற்றும் மூலோபாய ரீதியாக பொருத்தமானது என்று விவரித்திருக்கின்றார். ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான் தங்கள் கப்பல்களை அனுப்பிய ஹார்முஸ் ஜலசந்தியில் கடல்சார் பாதுகாப்பு பெல்ட் 2026 பயிற்சிகள் பொருத்தமானவை என்பதை நிரூபித்தன என்று அவர் கூறியிருக்கின்றார். இது அமெரிக்காவுடனான தீவிரமடைந்து வரும் கடல்சார் போட்டியின் மத்தியில் அடுக்கு புவிசார் அரசியல் தாக்கங்களை கொண்ட ஒரு அறிவிப்பாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் தாக்குதல் குழுவை தொடர்ந்து US ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கேரியர் தாக்குதல் குழு போன்ற நிலைப்பாடுகள் மூலம் வாஷிங்டன் வளைகுடாவில் அதன் கடற்படை நிலையை வலுப்படுத்தும் போது இந்த அறிவிப்பு வந்துள்ளது. இந்த முத்தரப்பு கடற்படை சூழ்ச்சி தனிமையில் அல்ல, மாறாக தடுப்பு செய்தி அனுப்புதல், சக்தி கணிப்பு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவை ஒன்றிணைந்த பெருகிய முறையில் நெரிசலான மற்றும் இராணுவமயமாக்கப்பட்ட கடல்சார் அரங்கிற்குள் வெளிப்படுத்துகிறது என்பதை குறிக்கிறது. தெற்கு அட்லாண்டிக்கில் ஜனவரி மாதம் நடைபெற்ற சமாதானத்திற்கான விருப்பம் 2026 என்ற பிரிக்ஸ் கடற்படை பயிற்சியுடன் இணைத்து பட்ருதேஸ் இந்த பயிற்சியை மேலும் சூழ்நிலைப்படுத்தினார். மேற்கத்திய கடற்கொள்ளர்களை எதிர்கொள்வது உட்பட தற்போது பெரிய முறையில் பாதிக்கப்படக்கூடிய மாறிவரும் வர்த்தக வழிகளை பாதுகாப்பில் கடற்படைகள் ஒத்துழைப்பை பயிற்சி செய்தன. இந்த முயற்சி மேற்கத்திய தலைமையிலான கடல்சார் நிர்வாகத்துக்கு எதிரான ஒரு எதிர்கதையாக இந்த முயற்சியை வடிவமைக்கிறது. அதே நேரத்தில் மாஸ்கோவின் மாற்று பாதுகாப்பு சட்டபூர்வமான தன்மைக்கான கூற்றை வலுப்படுத்துகிறது. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியதை தொடர்ந்து ஈரானின் முன்முயற்சியில் 2019 கடல்சார் பாதுகாப்பு பெல்ட் முதலில் தொடங்கப்பட்டது என்பதும் 2026 மறு செய்கையை போட்டியிடும் நீரில் செயல்பாடு, இடை செயல்பாடு மற்றும் அரசியல் சமயங்களை தேடும் அனுமதிக்கப்பட்ட அல்லது மூலோபாய ரீதியாக அழுத்தம் கொடுக்கப்பட்ட நாடுகளிடையே ஒரு நீண்ட மூலோபாய ஒருங்கிணைப்பின் வளைவில் நிலைநிறுத்துகிறது. இதற்கிடையில் ஹார்முஸ் ஜலசந்தியின் சில பகுதிகள் பிராந்தியத்தில் நடந்து வரும் ஈரானிய இராணுவ பயிற்சிகள் காரணமாக பல மணி நேரங்களுக்கு மூடப்படும். அந்த நேரங்களில் எந்த விதமான கப்பல் போக்குவரத்தும் இடம்பெறாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பாரசீக வளைகுடா பதற்றங்களுக்கு மத்தியில் 2019 தொடங்கப்பட்ட கடல்சார் பாதுகாப்பு பெல்ட் தொடர் ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான் இடையே கட்டமைக்கப்பட்ட முத்தரப்பு கடற்படை ஈடுபாட்டை நோக்கிய அவ்வப்போது இருதரப்பு ஒத்துழைப்பில் இருந்தும்
விலகுவதை குறைக்கிறது சொல்லப்படுகின்றது. 2023 ஆண்டில் இரவு நேர செயற்பாடுகள் மற்றும் ட்ரோன் ஒருங்கிணைப்பு ஆகியவை சமச்சீரற்ற கடல்சார் தந்திரோபாயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தன. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற கட்டுப்படுத்தப்பட்ட நீர்வழிகளில் பொருத்தமானவை அங்கு கண்காணிப்பு சரிவு மற்றும் திரள் உத்திகள் தந்திரோபாய கணிப்பீடுகளை அங்கு மாற்றுகின்றன. ஒமன் வளைகுடாவில் 2024 பதிப்பு நேரடி தீ கூறுகளை அறிமுகப்படுத்தியது மற்றும் அதிகரித்த இடை செயல்பாட்டு பயிற்சிகளை அறிமுகப்படுத்துகிறது. இது ஒரு அரசியல் தந்திரமாக பார்க்கப்படுகிறது. கடல்சார் பாதுகாப்பு பெல்ட் 2026 என்ற அறிவிப்பு பிரிக்ஸ் கடற்படை பயிற்சிக்கான 2026 அமைதிக்கான விருப்பத்துக்கு பிறகும் நெருக்கமாக பின்பற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. 2026 பயிற்சியில் ஜிபூட்டியை தலைமையாக கொண்ட 48வது கடற்படை கப்பலில் இருந்து பெறப்பட்ட சீன கடற்படை இலக்குகள் கலன்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் டைப் 052DL வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அலிப்பான் டாங்ஷான் D122 டைப் 054A4 கப்பல் டாக்கிங் F576 மற்றும் டைப் 903A நிரப்பு கப்பல் டைப் K889 ஆகியவை அடங்கும் என்று இவை கூட்டாக அடுக்கு கப்பல் எதிர்ப்பு, நீர்மூழ்கி எதிர்ப்பு மற்றும் தளவாட திறன்களை குறைக்கின்றன. மேம்பட்ட ரேடார் அமைப்புகள் மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் திறன்களுடன் கூடிய டாங்ஷானை சேர்ப்பது கடலோர எல்லைகளுக்கு அப்பால் நீடித்த செயற்பாடுகளை செய்யக்கூடிய நம்பகமான நீல நீர் போராளிகளை நிலைநிறுத்துவதற்கான நோக்கத்தை குறிக்கிறது. நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் நிபுணத்துவக்கிணங்க அங்கீகரிக்கப்பட்ட டைப் 054A போர் கப்பல் டாக்கிங் நீர்மூழ்கி கப்பல் இருப்பு ஒரு மறைந்த மாறியாக இருக்கும் நீரில் கடற்படையின் பல டொமைன் தற்காப்பு நிலையை மேம்படுத்துகிறது. உடலை வகுப்பு போர்க்கப்பலான மார்சல் ஷபோஸ்னிகோவ் F543ஐ மையமாக கொண்ட ரஷ்யாவின் பங்களிப்பு சமீபத்திய பிராந்திய நிலைநிறுத்தங்களில் அனுபவம் வாய்ந்த ஒரு தளத்தை அறிமுகப்படுத்துகிறது. அதனுடன் போரிஷ் ஃபூட்டோமா எண்ணெய் கப்பலும் நிலையான இருப்பை ஆதரிக்கிறது. ஈரானின் கடற்படை படைகள் அதன் வழக்கமான கடற்படை மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை கடற்படை இரண்டிலும் இருந்தும் பெறப்பட்டவை. ஜெமரன் வகுப்பு போர்க்கப்பல்கள், நாக்டி வகுப்பு கோர்வெட்டுகள் மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட விரைவு தாக்குதல் கைவினைகளை உள்ளடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னர் பயிற்சிகளில் இடம்பெற்றிருந்த விரைவு தாக்குதல் ரியர் அட்மிரல் ஜெஹ்ராம் இரானி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான உலகளாவிய வர்த்தக பாதைகளை உறுதி செய்வதில் பயிற்சிகளின் பங்கை வலியுறுத்தினார். கூட்டுறவு கடல்சார் பாதுகாப்பின் அதிகாரப்பூர்வ விளக்கத்தை வெளிப்படுத்தினார். இருப்பினும் அமெரிக்க கடற்படை இருப்பு அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் மேம்பட்ட மேற்பரப்பு போராளிகள் மற்றும் சமச்சீரற்ற தளங்களின் ஒருங்கிணைப்பை கட்டமைக்கப்பட்ட இடை செயல்பாடு ஒத்திகை என்று ஆய்வாளர்கள் விளக்குகிறார்கள். பாரிசிய வளைகுடாவை ஒமன் வளைகுடாவுடன் இணைக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி உலகளவில் மிக முக்கியமான ஆற்றல் மூச்சுத்திறன் புள்ளிகளில் ஒன்றாக உள்ளது. உலகளாவிய கடல்வழி எண்ணெய் வர்த்தகத்தில் தோராயமாக 20 to 30% ஒரு நாளைக்கு சுமார் 21 மில்லியன் பீப்பாய்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதன் 39 கிலோமீட்டர் அகலமான பாதையை கடத்துகிறது. இந்த நடைபாதையில் ஏற்படும் எந்தவொரு தொடர்ச்சியான இடையூறும் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் உடனடி அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் எண்ணெய் விலைகளை 50 to 100% அதிகரிக்கும் என்றும் இது ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் எரிசக்தி இறக்குமதி செய்யும் பொருளாதாரங்களில் விரிவடையும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஐஆர்ஜிசியின் திரள் தந்திரோபாயங்கள் வேகமான படகுகள் மற்றும் ஆளில்லா அமைப்புகளை பயன்படுத்தி பெரிய கப்பல்களின் சூழ்ச்சி திறனை சிக்கலாக்குவதற்கும் வழக்கமான கடற்படை ஆதிக்கத்தை சவால் செய்வதற்கும் வரையறுக்கப்பட்ட கடல்சார் வடிவமைப்பினை பெறுகின்றது. ரஷ்யாவின் பங்கேற்பு ஜலசந்தியின் புவிசார் அரசியல் எடையை அதிகரிக்கிறது. மாஸ்கோவின் பன்முக கடல் நிர்வாகத்தின் பரந்த கதைக்குள் மூச்சு திணறலை உறுதிப்படுத்துகிறது. சீனாவின் மத்திய கிழக்கு எரிசக்தி இறக்குமதிகளை நம்பியிருப்பது அதன் எண்ணெயில் தோராயமாக 40% என்றும் ஹார்முஸ் கடல்சார் ஸ்திரத்தன்மையை ஒரு நேரடி மூலோபாய ஆர்வமாக ஆக்குகிறது என்றும் இது பொருளாதார மீள்தன்மையை கடற்படை ராஜதந்திரத்துடன் வெட்டுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அறிக்கையிடலில் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நிபுணர் மதிப்பீடு சீன வகை 055 சூப்பர் டிஸ்ட்ராக்டர்கள் மற்றும் சிக்னல் உளவுத்துறை கப்பல்கள்
ஒமன் வளைகுடாவில் அறிமுகப்படுத்துவது பிராந்தியத்தில் அமெரிக்க கடற்படை ஏகபோகத்தின் சகாப்தத்தை திறம்பட முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது. 2026 பயிற்சிகள் வகை 055 தளங்களின் பயன்பாட்டை வெளிப்படையாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் சீன கடற்படை இருப்பின் பரந்த வடிவம் கடற்சார் முதன்மைத்துவத்திற்கான கதையை பேட்டியினை வலுப்படுத்துகிறது. ஜப்பான், தென்கொரியா மற்றும் இந்தியா போன்ற எரிசக்தி சார்ந்த ஆசிய பொருளாதாரங்களுக்கு ஹார்முஸ் ஸ்திரத்தன்மை என்பது ஒரு சுருக்கமான பாதுகாப்பு கவலையாக இல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார மாறியாக உள்ளது. எனவே கடல்சார் பாதுகாப்பு பெல் 2026 என்பது எரிசக்தி பாதுகாப்பு, இராணுவ சிக்னல் மற்றும் புவிசார் அரசியல் விவரிப்பு ஆகியவை முறையான பொருளாதார பாதிப்புடன் குறுக்கிடும் ஒரு நடைபாதையில் வெளிப்படுத்துகிறது. பாதுகாப்பற்ற IRGC நடவடிக்கைகள் மற்றும் ஜெனீவாவில் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை சுற்றி புதுப்பிக்கப்பட்ட ராஜதந்திர சூழ்ச்சிகள் குறித்து அமெரிக்க மத்திய கட்டளையின் எச்சரிக்கைகள் உட்பட அதிகரித்த அமெரிக்க ஈரான் பதட்டங்களுடன் இந்த பயிற்சிகள் ஒத்துப்போகின்றன. சீனாவின் பங்கேற்பு இந்தோ பசிபிக் பதட்டங்களுக்கு மத்தியில் அதன் வெளிப்புற கடற்படை ஈடுபாட்டின் வடிவத்தை வலுப்படுத்துகிறது என்றும் அதன் உடனடி சுற்றளவுக்கு அப்பால் செயற்பாட்டு பரிச்சயத்தை வெளிப்படுத்துகிறது சொல்லப்படுகிறது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகள் பிரிக்ஸ் உறுப்பினர்கள் மற்றும் மேற்கத்திய பாதுகாப்பு உறவுகளுக்கும் வளர்ந்து வரும் பல துருவ சீரமைப்புகளுக்கும் இடையில் ஒரு நுட்பமான சமநிலையை வழிநடத்துகின்றன. இஸ்ரேல் ஈரானின் கடற்படை நடவடிக்கைகளை பிரதிநிதிகள் மற்றும் அணுசக்தி உட்கட்டமைப்பு பற்றிய கவலைகளுடன் கண்காணித்து அத்தகைய முத்தரப்பு ஒருங்கிணைப்பை ஒரு தடுப்பு லென்ஸ் மூலம் பார்க்கிறது. ஆக சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து ஈரானுடன் இணைந்து இந்த கடல்சார் ஒரு பயிற்சியை மேற்கொள்வது என்பது அமெரிக்காவுக்கு ஒரு இக்கட்டான நிலையை கொண்டு வரலாம். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், இந்த ஈரான் யுத்தத்தில் சீனா ரஷ்யா இணைய போகின்றது என்றால் அது நிச்சயமாக ஒன்று 3ஆம் உலக மோதலுக்கு உருவாகக்கூடிய மிக அபாயகரமான நிலை உருவாகி உள்ளது என்பது தெரியும். ஏனெனில் ஹார்முஸ் ஜலசந்தியை சீனாவும் ரஷ்யாவும் அக்கறை கொள்வதன் முழு நோக்கம் அவங்களுடைய எரிபொருள் எங்கிருந்துதான் செல்ல வேண்டும். இந்த ஜலசந்தியில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமானால் 2 நாட்டின் எரிபொருள் மிக அதிகமாக பாதிப்பை கொடுக்கும் என்பதுதான் இந்த நாடுகளின் மிகப்பெரிய அக்கறை. ஆனால் நண்பென்றா என்பதற்கு அப்பால் இதுதான் உண்மை. ஏனெனில் அவர்கள் தோள் கொடுக்க வந்த தோழனாக இல்லாவிட்டாலும் அவர்களின் நலன் சார்ந்த ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு என்பதே உண்மை. ஏனெனில் கடந்த காலங்களில் இந்தியா கூட விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை என்ற போதிலும் உதவி என்ற போர்வையிலும் மிகப்பெரிய பேசம் ஒன்று நடந்தது. அது உண்மையாக அதன் பாதுகாப்பை நோக்கிய நகர்வு. ஈழத்தமிழன் அழிந்தாலும் பரவாயில்லை, அது தனது நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்திய தருணம் தான் ஈழத்தமிழ் நசுக்கப்பட்டுச்சு என்பதையும் இந்த இடத்தில் ஒரு செய்தியாகவும் சொல்லி மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.